ஹோட்டலுக்கு வந்த மாணவர்களுக்கு தலைவர் ரஜினி கொடுத்த பார்ட்டி. இது குமுதம் பத்திரிகையில் 18/8/2010 அன்று வெளியான ஒரு செய்தி தான். சென்னையில் ஒரு மாலை நேரம் பரபரப்பான ஏரியாவில் இருந்தாலும் மரங்கள் சூழ்ந்து படு அமைதியாக இருக்கிறது அந்த நடுத்தர ஹோட்டல். வாசலில் விருட்டென்று வந்து நின்ற அந்த அம்பாஸ்டர் காரிலிருந்து நண்பர் ஒருவரோடு இறங்கி விடுவிடுவென ஹோட்டலுக்குள் நுழைகிறார் ஒருவர். அவர் வேறு யாருமல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அடர்பச்சை நிற டிஷர்ட்டும் நீல நிற ஜீன்ஸும் போட்டு விற்றென உள்ளே வந்தார் தலைவர் ரஜினி. முக்கியமான சினிமா விஷயங்கள் பற்றியும் பழைய நண்பர்களோடு நட்பு பாராட்டவும் எப்பொழுது அந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் ஒரு மூலையில் டேபிளை ரிசர்வ் செய்து விடுவார். நண்பர்களுடன் சேர்ந்து தலைவர் ரஜினி அங்கு வந்த பிறகு அந்த டேபிளிலும் அதை சுற்றியுள்ள 4 டேபிள்களிலும் விளக்குகள் அணைத்து இருட்டாக்கப்படும். இது ரசிகர்களின் அன்பு தொல்லையை தவிர்க்க தலைவர் ரஜினியை செய்து வைத்திருக்கும் ஏற்பாடு. அன்றும் அப்படித்தான். நண்பருடன் தலைவர் ரஜினி போய் அமர்ந்ததும் இருள் கவிழ்ந்தது. தலைவர் ரஜினியை கவனிக்க நியமித்திருக்கும் ஹோட்டல் ஊழியர் அன்றைக்கும் தலைவர் ரஜினியின் ஃபேவரட் ஐட்டங்களை பரிமாறிவிட்டு தூரத்தில் இருந்தபடி டேபிளை பார்த்து கொண்டிருந்தார். நண்பருடனான சூப்பர் ஸ்டாரின் பேச்சு நீண்டு கொண்டிருந்தது. பீங்கான்களின் மீது ஸ்பூன்கள் மோதி உரசி கொண்டிருக்கும் அந்த சத்தத்தை மட்டுமே அந்த ஹால் கேட்டுக்கொண்டிருந்தது. அப்போது அந்த சத்தத்தை உலுக்கி போடும் அளவுக்கு ஒரு கும்பல் அங்கே நுழைந்தது. 13 பேர். அத்தனை பேரும் சென்னையின் பிரபலமான பள்ளியின் யூனிஃபார்ம் அணிந்திருந்தனர். +2 மாணவர்கள். ஒரே கூச்சல். ஏதோ கொண்டாட்டத்திற்காக அவர்கள் வந்திருந்தது போல தெரிந்தது. அவர்கள் அனைவரும் அந்த ஹோட்டலின் பக்கவாட்டில் இருந்த பார் பகுதிக்குள் நுழைந்தனர். நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுப்பதற்காக பாருக்குள் நுழைந்திருந்தனர். அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்மோடு. ஒருவரையொருவர் கட்டி தழுவி மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டனர். ஹோட்டல் ஊழியர்கள் தலைவர் ரஜினி இருப்பதை மறைத்து அவர்களை அமைதி காக்க போராடி கொண்டிருந்தனர். சூப்பர் ஸ்டாரின் தனிமை பேச்சுக்கு தொந்தரவு செய்கிறார்களே என்கிற பதட்டமும் பரிதவிப்புமாய் கையை பிசைந்து கொண்டிருந்தனர். இந்த கூச்சல் குழப்பங்களை இருட்டிலிருந்தே மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார் சூப்பர் ஸ்டார். குறிப்பிட்ட அந்த ஊழியரை சைகையால் அழைத்து விவரத்தை கேட்க, 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து பர்த்டே பார்ட்டி கொடுக்கணும்னு ரிசர்வ் பண்ணாங்க சார். எல்லோரும் ஸ்கூல் பசங்க. கோபமாகவும் பேச முடியலை. சாரி சார், கொஞ்சம் இருங்க, எல்லோரையும் பார் உள்ள அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு நகர்ந்தவரை நிறுத்தி, வேண்டாம் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ரஜினி. உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக போயிடுமே என்று பக்கத்தில் இருந்த தலைவர் ரஜினியின் நண்பர் தயங்க, பரவாயில்ல நீங்கள் லைட்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு தலைவர் ரஜினி. தலைவர் ரஜினி கண்டிப்புடன் சொல்ல அந்த மூலையின் அனைத்து விளக்குகளும் பிரகாசமாக இருந்தன. அதுவரை மெல்லிய இருட்டில் ரகளை செய்து கொண்டிருந்த மாணவர்களின் கவனம் அந்த டேபிளுக்கு திரும்பியது. சூப்பர் ஸ்டார் சிரித்து கொண்டே அமர்ந்திருப்பதை பார்த்த மொத்த கூட்டமும் ஹோய் தலைவா தலைவா என்று ஆர்ப்பரித்து கொண்டு அவரின் டேபிளுக்கு பாய்ந்தது. இதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தலைவர் ரஜினி, ஹாய் ஹாய் என்ன பண்ணுறீங்க என்றபடியே விசாரித்து, மென்மையாக படிக்கிற வயசில் இப்படியெல்லாம் இந்த விஷயத்திலெல்லாம் கவனம் செலுத்தலாமா? உங்கள் மேலே வீட்டில் எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பாங்க என்றபடி செல்லமாய் கண்டித்து அனைவருடைய பெயர் மற்றும் அவருடைய குடும்பங்கள் பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். ஒரு நண்பனைப் போல் அவர்களின் தோளில் கையை போட்டு, இப்போ நான் உங்களுக்கு ஜூஸ் ஆர்டர் பண்ணுறேன், எல்லோரும் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடணும், இனிமேல் இப்படி ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது என்று எல்லோருக்கும் ஜூஸ் வரவழைத்து கொடுத்திருக்கிறார். அதோடு அவர்கள் முன்பதிவு செய்திருந்த மொத்த பணத்தையும் ஹோட்டலில் பேசி திரும்ப வாங்கி கொடுத்திருக்கிறார். அத்தனை பேரும் செல்போனில் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள பொறுமையாக ஒவ்வொருவருடனும் நின்று மாணவர்களின் மனதை மாற்றி அனுப்பியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார். இது குமுதம் பத்திரிகையில் 2010 வெளியான ஒரு செய்தி. இதுதான் தலைவரோட குணம். நிறைய பேர் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, கண்டுக்காத மாதிரியே. ஆனால் தலைவர் ஒரு சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க கெட்டு போயிடக்கூடாது, ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள கூப்பிட்டு அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு லைட்டெல்லாம் போட சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ புத்திமதியெல்லாம் சொல்லி அவ்வளோ அன்பாக பேசி அனுப்பி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே இது மிகப்பெரிய விஷயந்தான்.